வணக்கம். வசந்த பாலனின் காவிய தலைவன் ரொம்ப நாளாக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த ஒரு படம். எனக்கு என் கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் இட்ஸ் அ ஃபில்ம் அபவுட் ஆக்டிங். அண்ட் இது வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு உலகம். அண்ட் வசந்த பாலன் எல்லோரையும் ஒரு பீரியடில் கூட்டிகிட்டு போக போகிறாரு. அண்ட் அவருக்கு ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட மியூசிக்கால். ஸோ இது இந்த மாதிரி படங்கள் வருஷம் வராது. எல்லோரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு படம் அமையும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் மியூசிக் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் பாட்டு கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், புது சவுண்ட்ஸ் அண்ட் அந்த வேறு ஒரு காலகட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு மேஜிக்கல் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ஆல்பம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் தியேட்டரில் சந்திப்போம். அது வரைக்கும் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். காவிய தலைவன். இது காவிய தலைவன் படத்திற்கான இசை வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இதுவரை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மிக வித்தியாசமான இசைக்கருவிகளை தந்திருக்கிறார். மிக வித்தியாசமான இசை அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். இந்த படத்தின் ஒரு சிறப்பான அம்சம், ஏற்கனவே இந்த திரைப்படம் ஒரு மரபு ரீதியான இசையை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே தமிழகம் முழுவதும் மிக மிக சினிமாவுக்கு இணையாக மிக பிரபலமாக இருந்த இசை நாடகங்களை ஒட்டி புனையப்பட்ட கதை. ஆக ஏற்கனவே இருக்கின்ற மரபு ரீதியான இசையை சிதைக்காமல் தன்னுடைய நவீன அணுகுமுறையோடு மிக வித்தியாசமான ஒரு இசைக்கோர்வையை இந்த படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் அமைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே நிறைவு செய்யப்படாத 3 பாடல்களை கேட்டேன். அந்த நிறைவு செய்யப்படாத பாடல்களை கேட்கும் பொழுதே எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமாக இருந்தது. இன்று மாலையிலிருந்து முழுமையான இசைக்கோர்வை உங்கள் காதுகளிலேயே ஒலிக்கப் போகிறது. நிச்சயமாக மிக வித்தியாசமான ஒரு இசை அனுபவத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். வணக்கம், வசந்த பாலன். இன்றைக்கி காவியத்தலைவனுடைய இசை வெளியீடு. இதுக்கு தான் நானும் ஆர்வலாக காத்திருந்தேன். ஏன்னா ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு மியூசிக்னு சொன்னோடனே எப்படி சாங் வரப்போகுது அப்படின்னு நானும் ஆர்வமாக ஒரு ரசிகனாக தான் காத்திருந்தேன். ஒவ்வொரு சாங்கும் எப்படி வரப்போகுது, ஒவ்வொரு சாங் ரெடியாக எனக்கு போட்டு காமிக்கிறப்ப நானும் ரசிகனாக தான் அந்த சாங்லாம் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஆடியோ கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜானாக இருக்கும். ரெகுலரான கமர்ஷியல் சாங்ஸ் மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ரெகுலராக அவர் படங்களில் இருக்கிற கமர்ஷியல் சாங்ஸ் எல்லாம் தாண்டி இந்த பாட்டு ஒவ்வொன்றும் கதையை கதையை நகர்த்துகிற பாட்டெலாம் இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா நிஜமாக இந்த கதைக்குள்ளே உலகத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு படமாகவும் பாட்டாகவும் காவியத்தில் அமைஞ்சிருக்கு. விறுவிறு பரபரன்னு போகிற திரைக்கதையெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, ஒரு நதியை போல் போகிற ஒரு திரைக்கதையோட காவியத்தில் இருக்கும். அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நன்றி. Hi everyone, நான் உங்கள் வேதிகா பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது that I'm here at the audio launch of காவியா தலைவன். இன்னைக்கு தான் ஆல்பம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி இப்போது ஐடியூன்ஸில் நம்பர் 1 இருக்குது ஆல்பம் இந்தியாவில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது that I'm part of ஏஆர் ரஹ்மான் சர்ஸ் மியூசிக்கல் அகேன். இது படத்துக்காக அவரோட மியூசிக் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் இருந்தது. ஏன்னா பிகாஸ் the film is based on a troupe of drama artists. And இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் கொடுத்துருக்காங்க. I think he knows very well the kind of music a script needs, the kind of music its characters needs, the kind of music its plot needs. So we are very very happy and proud that Rahman sir is part of our film. அவரோட மியூசிக்கோட யூனிவர்சல் அப்பீல் இருக்குது மியூசிக்கு. லிரிக்ஸ் கூட I think people from all over the world are appreciating the music of Kavya Thalevan because music knows no language, it has no race, it has no boundaries, it has no borders, it goes beyond all that. So I'm really happy that people are loving the music of Kavya Thalevan. Hello everyone, hello India Glitz, my name is Anaika and here we are for the press meet of Kavya Thalevan, the epic film which is going to be the best, I'm sure. And it's a Vasanta Balan, the national award winners movie, so what all can you expect? Definitely a lot of expectations from this film. I'm very very excited. My character in the film is a princess and I was working opposite Siddharth, so obviously working with Siddharth was beautiful. It was amazing. He's such a dedicated actor and so helpful, very nice person also. So it was great working with him and a lot of fun on the sets as it's a very olden times film. வழக்கமாக ஒவ்வொரு படத்துக்காக பத்திரிகையாளர்கள் வரும்பொழுது சார் இந்த படத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எதனா சொல்லுங்கன்னுவாங்க. உண்மையாக அப்படி நடக்கிறதே கிடையாது.
வழக்கமாக ஒரு ஷெஃப்பு குக்கிங்க்கு போகிற மாதிரி தான் நாங்களும் போகிறோம், அங்கே எங்கள் வேலையை செய்கிறோம், வரோம். இப்போது ஒன்று நடக்கும், ஒவ்வொரு படத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேடைக்காக சொல்லலை, ஒட்டு மொத்தமாக இந்த படமே எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா, மொத்தமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமைஞ்சது. முதல் காரணம், நான் சினிமாக்காரனாக இருந்தாலும் எனக்கு நாடகத்தின் மீது அவ்வளவு உயிர். ஏனென்றால் நான் சினிமா நடிகனாக இன்று எனக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால், ஒவ்வொரு அட்சரமும் எனக்கு நாடகத்தில் கற்பிக்கப்பட்டது. என்னுடைய குரல் வளமாகட்டும், என்னுடைய உடல் மொழியாகட்டும், நாடகத்தில் என்னுடைய வாத்தியார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த படம் நாடகத்தை பற்றியது. நாங்கள் நாடகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி அப்படி ஒரு ஹீரோ வர்ஷிப். நாடகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவர் தான் ரஜினிகாந்த், எம்ஜிஆரை விட பெரிய ஆள சங்கதி. ஏன்னா நாடகத்தை வந்து அவ்வளவு சீரியஸாக அதை பற்றி விஞ்ஞான ரீதியாக ஆய்வு பண்ணி அவருக்கு தோணின வகையில் அதை பதிவு பண்ணி புக்காக போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த விதத்துலையும் ஸ்டானிஸ்லாஸ்கை விட குறைஞ்சவர் இல்லை. நம்ம காலப்போக்கில் நம்ம பழசெல்லாம் அந்த போகியில் கொளுத்துற மாதிரி பழசெல்லாம் விட்டுறோம். ஆனால் நம்முடைய பலமெல்லாம் பழசுதான்றதை நம்ம மறந்துடுறோம். இந்த படத்தில் நான் எனக்கு வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் மாதிரி, சங்கரதாஸ் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தால் அதை நான் நடித்தா அப்புறம் வந்து அதை விட பேரானந்தம் எதுவும் கிடையாது. ஆனால் அது மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு 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 சாமி ஏறிடுச்சு. இல்லை, நான் பண்ணணும் எதை அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய ஒட்டுமொத்த அப்படியே 100% கதாபாத்திரத்தை நான் கொடுக்கல. இந்த கதைக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை சேர்த்து ஏறக்குறைய சங்கரதாஸ் சுவாமிகளுடைய குணாதிசயங்களை பின்பற்றி இதை நான் பண்ணியிருக்கேன். இது பல இந்த படம் ஆரம்பிக்கிறதுனால பல ஒரு பயம். ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போதே சசி வந்து, சார் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ஃபிலிம் சார், பட் ஐம் டூ எல்லாம் அவர் தைரியமான இல்லை. ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலாம் போனால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுகிறார், அவரே டென்ஷனாக இருக்கார், இது என்னது அப்படின்னு அது ஒரு பயம். அப்புறம் வந்து வசந்தபாலன் இந்த கதையை சொல்லிட்ட பிறகு யார் நடிக்க போகிறாங்கன்னு கேட்டேன். சித்தார்த்தம், பிருத்திவிராஜன். ஐயையோ அப்படின்னு. ஏன்னா 2 பேரையும் பற்றி நான் தனித்தனியாக வேறு கதைகள் கேட்டிருக்கேன். ஏன்னா இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 2 பேருக்குமே வந்து ஞானகரம் உள்ளவங்க. ஞானகரம் இல்லைன்னா ஒருத்தன் கலைஞனாகவே இருக்க முடியாது. இவங்க 2 பேரும் கொஞ்சம் அதீத ஞானகர்வங்கள்னு தனித்தனியாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி 2 பேரும் ஒத்து போவாங்கன்ற பயத்திலேயே முதல் நாள் வந்து நான் என்னுடைய ஷூட்டிங்குக்கு போனேன். ஆனால் 2 பேரும் 2 பேரும் வந்து இந்த படத்தை கடைசி வரைக்கும் ஒரு புத்துணர்வோடு கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிருத்திவிராஜும் சித்தார்த்தும் முழு காரணம். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா இதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் தங்களுடைய கடமை உணர்ந்து, இந்த படத்தின் முக்கியத்துவம் உணர்ந்து, அவர்கள் இந்த படத்தை ஒரு அவங்க வேலைன்னு கிடையாது, வேறு செட்டில் எப்படி பழகுவாங்கன்னு தெரியாது. அவங்களோட ஆக்ட் பண்ண சின்ன ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சரி ஒரு நாடக குழு எப்படி இருப்பாங்களோ அப்படியே அவங்க பண்ணாங்க. இன்னொரு மறக்க முடியாத, ஏன்னா சித்தார்த் கூடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தி கிவ் ஹோப். சில யங்ஸ்டர்ஸோடு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு எப்படி இப்படி ஒரு மேலோட்டமாக இருக்க முடியும் இவ்வளோ பெரிய ஒரு ஊடகத்தில் என்ன. பட் சித்தார்த் கிவ்ஸ் மீ ஹோப். பிருத்திவிராஜ் வந்து ஒரு பெரிய போராளியாக இருக்கான். அவன் நம்ம போராளின்ற வார்த்தையை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் பிருத்திவிராஜ் வந்து உண்மையாகவே ஒரு போராளியாக இருக்கான். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் யூ சித்தார்த் அண்ட் பிருத்திவிராஜ். தேங்க்யூ ஃபார் தேட். இப்போல்லாம் இருக்க மாதிரி அப்போ கிடையாது. இப்போது ஒரு நடிகருக்கு ஒரு காரு, ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரு காரு. அப்போ ரஜினிகாந்த் படமே இருந்தாலும் ஒரு 3 அம்பாசிடர் இருக்கும், 2 ப்ரொடக்ஷன் வேன் இருக்கும், ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஸோ எந்த வண்டி முதல்ல போதோ அதில் எல்லோரும் கிளம்பிடுவோம். அந்த ஊட்டி குளிரில் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் வண்டி ஏறிச்சு. ப்ரொடக்ஷன் வண்டின்னா ப்ரொடியூசரோட பணக்கட்டு இருக்காது, அதில் சாப்பாட்டு சாமான்கள், சாப்பாடு எல்லாம் ஏறிட்டு இருந்துச்சு. அப்போ நான் தயாராக இருந்தேன், அதில் தொத்திக்கிட்டேன். சார் நான் ஏறிக்கிட்டேமாங்க. வாங்க தம்பி, ஏறிக்கிட்டாங்க. அந்த படத்தோட ஃபஸ்ட் ஏடி அழகம்பெருமாள். என்ன சார் நானும் வரேன், இதிலே போயிடலாம், இல்லை கார் வரேன், இல்லை இதிலே போயிடலாம், எல்லாம் போனோம். நல்லா பொங்கல் மணக்க டக்கன்னு அந்த வண்டியில் போனோம். கையில் டேப் ரெக்கார்டர். அப்போல்லாம் அந்த சிப்பு பென் ட்ரைவ் எல்லாம் கிடையாது. ஸோ அழகம்பெருமாள் கேட்டார், சார் பையன் ஒரு புது பையன் பாட்டு போட்டிருக்கான், கேட்குறியா? போகலாம், இன்னும் போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும், பேரிஜம் போகிறதுக்கு போடு பாருன்னு. டேப் ரெக்கார்டர் வேறு ஏதோ பாட்டு வந்துச்சு, திரும்ப ரீவைண்ட் பண்ணி போட்டார்.
இல்லை ஆஃப் பண்ணு ஒரு 10 செகண்ட் தான் போயிருக்கோம். இல்லை ஆஃப் பண்ணு அப்படின்னேன். ஏய் இல்லைடா நல்லா இருக்கும் நான் சார், நீ ஃபுல்லாக கேட்டு பாரு. இல்லை வேணாம் ஆஃப் பண்ணு அப்படின்னேன். சரி ஆஃப் பண்ண. என்னடா இல்லை நல்ல பையன் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல இப்போ ஆஃப் பண்ணு. அப்புறம் ஒரு 45 நிமிஷம் ரோடு இல்லாத இடத்துல போயிட்டு இந்த பேரிஜம் ஒரு லேக்கு, அந்த லேக்கோட நீர்பிடிப்பு பரப்பு, அதாவது வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வந்து படப்பிடிப்பு. ஒரு சத்தம் கிடையாது. தென்றலுடைய தவழுதல் வந்து காதில் கேட்குது. எங்கேயோ ஒரு குருவி கத்துது. ஒன்றுமே சத்தம் இல்லை. நடந்து போனோம். ஏன்னா மற்ற ப்ரொடக்ஷன்லாம் வண்டியெல்லாம் வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். அழகம்பெருமானை கேட்டேன், அந்த டேப் ரெக்கார்டர் கொண்டு வா போகலாம் அப்படின்னு. நடந்து போனோம் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ போடு அப்படின்னு போட்டார். முடிஞ்சது. இப்படியே ஒரு 7-8 தடவை கேட்டிருப்பேன். திருப்பி அது என்ன பாட்டு உங்களால் ஊகிக்க முடியும்? ரொம்ப மோசம். என்ன பாட? புது புது வெள்ளை மழை அப்படின்ற ஒரு பாட்டு. நான் சொன்னேன், ஏன்டா திருப்பி இருக்கிற, வண்டியிலே கேட்டுக்கலாமே. இல்லை வண்டியில் அந்த இசை ஆரம்பிக்கும் போதே தெரியுது இது இந்த வண்டி அரைச்சலோட கேட்கக்கூடாது, அதனால தான் அங்கே போகலான்னு கேட்டேன் அப்படின்னு. ஸோ அங்கிருந்து அதுக்கப்புறம் எல்லாமே சரித்திரம். பட் இருந்தாலும் ஐ லவ் யுவர் சாங்ஸ், பட் லைக் எனி அதர் கமர்ஷியல் guy, I cannot switch directly to you. Still, I have a great respect to Mr. Ilayaraja and I love him. I love you too. But உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கொடுத்த இசைக்காக அல்ல, சித்தாந்தங்களை நீங்கள் வடிகட்டி பார்க்கும் பொழுது எல்லா சித்தாந்தமும் பழக்கப்பட்ட ஒன்று தான், எல்லாராலும் சொல்ல முடிய ஒன்று தான். ஆனால் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அதை சொல்லுகிறீர்கள் என்பதை பொறுத்து ஒரு எளிமையான சித்தாந்தம் கூட மிகப்பெரிய தத்துவமாகி விடுகிறது. இந்தியாவில் இந்திய கலைஞர்களால், இந்திய திரைப்பட கலைஞர்களால் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா என்று தெரியவில்லை. ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கர்கள் வாங்கியது. ஆசிரியர்கள் விருது குறித்து கருத்து முரண்பாடு உண்டு. பட் ஆனால் உலகம் பாராட்டுகின்ற, உலகம் வியந்து பார்க்கின்ற அந்த 2 விருதுகளை ஒரே நேரத்தில் பெற்ற அந்த ஒரு பெருமை கொண்டு வந்து சேர்த்த அதற்காக நன்றி அல்ல. விருது வாங்கியவுடன் எல்லாரும் உலகம் முழுக்க சொல்வது தேங்க் காட். ஆனால் நீங்கள் அதை அழகான தமிழில் சொன்னீர்கள், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று. அது அந்த விருது கொடுத்த வெள்ளைக்காரர்களுக்கு புரிய வேண்டும் என்பதல்ல. அது தனது நெருக்கமான ஒரு இறைவனுக்கு, தனக்கு நெருக்கமான ஒரு தாய்மொழியில் சொல்லுவது. அதற்கு அடுத்து ஒரு கேள்வி வருகிறது, அதற்கு அடுத்து ஒரு தருணம் வருகிறது. ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ரஹ்மான், I have to thank for that moment. You gave such a wonderful message which changed my life. அவர் சொல்லுகிறார், சொல்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, நன்றி சொல்பவர்களுக்கு பெரிய பட்டியலே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், I was given 2 choices in my life. Love and hate. I chose love. I am here. Thank you. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எனக்கு இது பழக்கப்பட்டு காந்தி சொல்லி எல்லாம், பகவத்கீதா, குர்ஆன் எல்லாம் சொல்லிவிட்டது. ஆனால் அந்த தருணத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன ஒரு முடிவெடுப்பது, ஒரு மனிதனை கையாளுகின்ற ஒரு விஷயத்தில் நான் திணறிக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். I chose love. I am here. Not the music. If he would have chosen hatred and done the same great music, that means he wouldn't have been there. So love is greater than the music.
That's what you tried to tell me, and I got it. If the simple message of Rahman is followed, the whole world will be happy. Thank you, Rahman. Thank you very much. And thank you for giving such a wonderful music for this film. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு 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 களமும் தளமும் வந்து அவர் இசையமைக்கிறதுக்கு கிடைக்குமான்னு தெரியல, கிடைக்க போதான்னு தெரியல. This is going to be a special music for காவிய தலைவன், and it's going to take this film somewhere. எல்லோருக்கும் நன்றி. எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் ரசிச்சிருப்பீங்க. பட் எனக்கு நிறைய பேச வேண்டியிருந்துச்சு, அதனால் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாயகன் சித்தார்த். காவிய தலைவன் ஒரு கனவு. இந்த கனவு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்துருக்கோம். கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டோட எல்லா மக்களோடையும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு அற்புதமான கனவு. இன்றைக்கி வந்து ஒரு பாதி ஒரு கண் திறந்து அது நினைவாயிட்டிருக்கு. 3 வருஷம் ஆச்சு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. வசந்த பாலன் என் வீட்டில் வந்து 2 பேரும் உட்காந்து கதையை பேசி நான் எழுந்து அவரை கட்டி பிடிச்சி இந்த படம் என்னை விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி அவர் அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் அமையறதுக்கு ரொம்ப நேரம் நான் காத்திருந்தோம். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு என்னை விட்டுட்டு வேறு ஒரு இன்னும் கமர்ஷியலான ஒரு ஹையர் கிரேட் ஹீரோக்கு போகாததுக்கு ரொம்ப நன்றி பாலன் சார். இன்கேஸ் அவருக்கு அந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் வந்திருந்தாலும் அந்த மாதிரி அந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளே நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு என் நண்பன் நடுவில் நுழைஞ்சிட்டான். ஸோ அதுக்கு சசி நன்றி. ஸோ சசியும் வசந்த பாலனும் என்னை வச்சு காவிய தலைவனுங்கிற ஒரு இவ்வளோ பெரிய படத்தை எடுக்க துணிஞ்சாங்க. ஸோ அவங்களோட கட்ஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து நடிகர்களை பற்றி, நடிப்பை பற்றி, நாடக வாழ்க்கையை பற்றி ஒரு படம். இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு உலகம். இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி உலகம் இருந்ததுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு புது உலகம். அந்த ஒரு உலகத்தை வந்து வசந்த பாலன் வந்து எல்லாருக்கும் காட்ட போகிறாரு. காட்டி ரொம்ப அருமையாக படம் பிடிச்சிருக்காரு. இந்த படம் வந்துட்டு அவர் வந்து ஒரு பஸ்ஸு, அவர் தான் பஸ்ஸை ஓட்டிகிட்ருக்காரு. அருமையான ஒரு கண்டக்டர் வச்சுருக்காரு, அவர் தான் ஏஆர் ரஹ்மான் சார். அவர் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஸோ அருமையான ஒரு டீம். அந்த டீமுக்கு வந்து ஒரு கெத்து வந்ததே ரஹ்மான் சார் இந்த படத்தை கேட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னது தான். ஸோ ரஹ்மான் சார், தேங்க்யூ ஸோ 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 மச். உங்கள் தூக்க கலக்கத்துலையும் நீங்கள் வந்து இங்கே எங்களோட உட்காந்து நாங்கள் பேசுகிறதுலாம் கேட்டு உங்களை நாங்கள் பாராட்டுறது எவ்வளோ நாங்கள் பாராட்டிகிட்டே இருப்போம். அதை நீங்கள் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஐ லவ் யூ ஃபார் யுவர் ஹியூமிலிட்டி. இவ்வளோ அதான் நாசர் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஆஸ்கர் கிராமி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட எப்படிங்க கால் தரைமேலேயே இருக்காது, ஏங்க பறக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள், எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது ஒன்று மட்டும் நான் வந்து எங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாலே போதும், நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அண்ட் இந்த படத்தோட ஜேர்னி இன்றைக்கி வந்து இசை வெளியிடுங்கிறதுனால மன்னிச்சிக்கங்க, நான் வந்து இசையை தவிர வேறு யார் பற்றியும் பேச போகிறதில்ல. பிகாஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நான் வந்து உங்களை வந்து சசி சொல்கிற மாதிரி சக்ஸஸ் மீட்டில் வந்து எல்லோரையும் கட்டி போட்டு உட்காந்து வச்சு எல்லோரையும் நான் பேச போகிறேன் அப்போது. பட் இன்றைக்கி வந்து இசை பற்றி பேசணுங்கிறதுனால ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் இந்த படத்தோட கதாநாயகனாக இந்த படத்தை வந்து 2 பேருக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட ஆல்பம் வித் ஏஆர் ரஹ்மான் சார்ஸ் பெர்மிஷன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து வாலி ஐயா அவருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இந்த நாடக வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அந்த ஜானரையை அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கான்ஃபிடன்ஸ், ஒரு பக்கபலமாக இருந்தது வாலி ஐயா தான். ஏன்னா அவர் போட்ட நாடகங்கள், அவர் எழுதிய நாடகங்கள், அவர் பார்த்த நாடகங்கள் எல்லாத்தையுமே வந்து பாலனுக்கு ரஹ்மான் சாருக்குலாம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசும்போது சொன்னார். அண்ட் அது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்தில் இருக்குது, இந்த இசையில் இருக்குது. ஸோ வாலி ஐயா, நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இந்த படம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சதே ஒரு ஆசீர்வாதம். ஸோ ரியலி மிஸ் ஹிம் ஆன் தி ஸ்டேஜ் டுடே. அண்ட் ஆல்சோ ரகுராம் மாஸ்டருக்கும் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் அவர் இந்த படத்தில் 2 பாட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவர் கடைசியாக பண்ண படம் இது. ஸோ இந்த 2 பெரிய ஜாம்பவான்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி நல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த கிரேட் சோல்ஸ் ஆஃப் வாலி ஐயா அண்ட் ரகுராம் மாஸ்டர். அண்ட் இந்த படத்தோட இசை வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு புது அனுபவம். இது என்னோடய 22வது படம். ரஹ்மான் சாரோட இது என்னோடய 4வது படம். ஆனால் முதல் முறையாக எனக்கு எந்த படத்துலையும் ஒரே சிங்கர் வந்து 4 பாட்டு பாடியிருக்காரு. அது இந்த படத்தில் ஹரிச்சரன் பாடியிருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு சித்தார்த் ரொம்ப நல்லா பாடுறாங்கிற அளவுக்கு என்னை மேட்ச் பண்ணி பாடியிருக்காரு. ஸோ என் உடம்புக்கும் என் மூஞ்சிக்கும் என்னமோ உள்ளே பூந்து பாடின அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் என் நடிப்புக்கும் நல்ல பேர் வந்தால் அதுக்கு நிறைய கிரெடிட் ஹரிச்சரனுக்கு போகணும். பிகாஸ் இந்த படத்தில் என் பர்ஃபார்மன்ஸ்லேயே நிறைய பாட்டு இருக்குது. ஸோ ரஹ்மான் சார் வந்து பின்னாடிலேருந்து தள்ளி விட்டு ஹரிச்சரன் வந்து மேலே ஏற்றி நடிப்பு ஒழுங்காக கரை சேர்த்துருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி தேங்க்ஸ் ஹரி, ரியலி பியூட்டிஃபுல் வாய்ஸ் அண்ட் அந்த கிளாசிக்கல் ட்ரைனிங் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஜென்ரேஷன் பிடிச்ச மாதிரி ஒரு யூத் ஃபீலும் இருக்குது அவனோட வாய்ஸில். ஸோ இது அமேசிங் சிங்கர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் நான் சொன்ன மாதிரி வாலியை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை வந்துட்டு பயங்கர ஒரு 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 பேஷனோட பாவிஜய் ஹீஸ் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். விஜய், நான் சத்தியமாக நீங்கள் எவ்வளோ பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கீங்க, நான் கேட்டே ஆகணும் உங்களை. பிகாஸ் இந்த யாரும் இல்லைங்கிற சாங்கில் அவர் எப்படிங்க அவ்வளோ ரொமான்டிக்காக வார்த்தை தோணுது, எவ்வளோப்பா ஜாலி இல்லை. அந்த மாதிரிலாம் பேசினா பொண்ணுங்க அப்படியே பொத்துன்னு விழுந்துவாங்கன்னு நினைக்கிறேன். வாழை திறந்தா அப்படியே வெண்ணெய் அப்படி இருக்குது. ஸோ அந்த யாரும் இல்லை சாங் எனக்கு வந்து அப்படியே ஹனி அண்ட் பட்டர் இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் கலந்து ஒரு டாஃபி ஃப்ளேவரில் ஒரு லிரிக்கு. அதை கேட்க பாவிஜய் ரொமான்டிக் ஃபெலோயாங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயங்கர ஜெலஸியாக இருக்கும். பின்னிட்டீங்க பிரதர். அண்ட் அவர் சொன்ன சாங் தான் எனக்கு ஆக்சுவலாக படத்தில் ரொம்ப பாதித்த ஒரு சாங்கு. அது வந்து கர்ணமோட்சத்தில் வந்து சொல்லிவிடுன்னு ஒரு சாங். ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில், என் கரியர்லாம் விட்டுருங்க, சினிமாங்கிறது ஏதோ லக்கில் வந்து நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். பட் என் வாழ்க்கையில் ஐ திங்க் அதை சொல்லிவிடுங்கிற ஒரு பாட்டை நான் சத்தியமாக மறக்க மாட்டேன் பிரதர். பிகாஸ் அது வந்து ரொம்ப பாதித்த ஒரு சாங். நீங்கள் எழுதின வரிகள் எனக்கு ரேமான் சாருக்கும் அதில் இருக்கிற மெசேஜ், அதில் வந்து இப்போ உலகத்தில் நடக்கிற ஒரு வாரை பற்றி பேசுகிற ஒரு மெசேஜ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் லிரிக்ஸ். அண்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அல்வா கொடுக்குற மாதிரி ஈஸியாக கொடுத்துட்றீங்க. அவ்வளோ அவங்க உள்ளே வாங்கி அதை வந்து நல்லா உள்வாங்கி அதை வச்சுக்கிட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்கள யோசிக்க வைக்கிறீங்க. ஸோ பியூட்டிஃபுல் ஒர்க். அதே மாதிரி முத்துக்குமார் சாரோட அவரோட எழுத்து பதிவு சொல்லணும். ஸோ த லிரிசிஸ்ட் ஹவ் ரியலி டன் ஜஸ்டிஸ் டு ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் வந்து இந்த படத்தில் வந்துட்டு இந்த பீரியட் ஆனவுன்னா அவர் சொல்லுவார், பீரியட்னா உடனே ஃபுல்லாக அந்த பக்கமும் போயிட முடியாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து இப்போ பண்ணுற ஒரு மாடர்ன் இதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு காவியத்தலைவன் பாடல்கள் கேட்க எவ்வளோ ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ லேயர்ஸில் ஒரு கிரியேட்டர் யோசிக்கிறாங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு எனக்கு இவர் இந்த பாட்டெலாம் கேட்கும்போது. அண்ட் 24 hours கூட எல்லாரும் எல்லா பாட்டும் கேட்டு முதல் முறையாக ஏதோ ரிவ்யூலலாம் 5க்கு 5 கொடுத்து இந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் ரஹ்மான் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு யங் ஆடியன்ஸை வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு பீரியடை வந்து இசையால் அவங்களுக்கு காட்டுறதுங்கிறது இஸ் அன் அமேசிங் திங். அண்ட் ரஹ்மான் சார் இந்த படம் ஒத்துக்கிட்டது ஒரு விக்ட்ரினா, இன்றைக்கி இந்த இசை வந்தது இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய பட்டம் கொடுத்த மாதிரி இந்த படத்தை அந்த எதிர்பார்ப்பெலாம் கூட்டி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ரிலீஸ், இந்த ஆடியோ ரிலீஸ். ஸோ அந்த முயற்சிக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிவிங் அஸ் சச் அ கிஃப்ட் ரஹ்மான் சார். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு த ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிலிம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ, இந்த பயணம் எங்கே ஆரம்பிச்சிச்சோ, எனக்கு எல்லாமே ஒரு சர்க்கிளாக தான் முடியுது. அது ஏன்னா எனக்கு வந்து வசந்த பாலன் தான் எல்லாமே. பிகாஸ் வசந்த பாலனோட பேஷன், வசந்த பாலனோட நேர்மை, நாணயம், எவ்வளோ ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்க முடியும். எந்த விஷயத்துக்கும் ஒரு வியாபார நோக்கமோ தான் சுயநலத்துக்கோ எதுவுமே பண்ணாத நீங்களாம் சங்கரானந்த சுவாமிலாம் பேசுகிறோம், சிவதாஸ் சுவாமிகள்லாம் பேசுகிறோம், சங்கரதாஸ் சுவாமிலாம் பேசுகிறோம். எனக்கு வந்து அது எல்லாமே பாலன் தான். பிகாஸ் அவ்வளோ ஒரு பியூரிட்டி ஆஃப் பேஷன் அண்ட் இன்டென்ட். இந்த ஆள் என்னங்க எதை வச்சு செஞ்சாங்கன்னு தெரிலங்க இந்த ஆள். அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆஃப் பியோர் ஜஸ்ட் பேஷன் அண்ட் டேலண்ட். அண்ட் அவரோட ஜேர்னியில் என்னை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பாலன் சார். இந்த படம் வந்து தமிழ் சினிமா, இந்திய சினிமாலாம் விட்டுருங்க, உலக சினிமாவில் நல்ல சினிமா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் நம்மளோட காவியத்தலைவன் படம் இட் வில் பி ரைட் ஆன் டாப். பிகாஸ் அவ்வளோ ஆனஸ்ட்டாக நீங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. அண்ட் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் எடுத்தால் பார்ப்பாங்களான்னு. நான் எழுதி தரேங்க, இந்த படத்தை பார்க்கணும். பிகாஸ் இது ரொம்ப 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 நல்ல படம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். அண்ட் ஃபீமேல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு புது உலகத்தை காட்ட போகிற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக வசந்த பாலனோட நம்பிக்கை, உழைப்பு, நல்ல சினிமாக்காக போராட்டம் எல்லாமே நல்ல ரிசல்ட் வரும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படைப்பாளி வந்து ஜெயிச்சாதான் சினிமா வந்து நல்ல இடத்துக்கு போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மீடியா. எங்களை எல்லாரும் இப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இவ்வளோ பொறுமையாக நாங்கள் பேசினதுலாம் அப்பப்போ கொஞ்சமாக தூங்கி எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க. பட் எல்லாத்தையும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிவிட்டு நாங்கள் எல்லாம் சொன்னோமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆடியன்ஸுக்கு போய் சேர்த்து விட்ருங்க ப்ளீஸ். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அண்ட் இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் இல்லாத ஒரு சூப்பர் ஸ்டார் பற்றி நான் பேசி ஆகணும். என் ஃப்ரெண்டு, என் பிரதர் பிருத்விராஜ். ஏன்னா இந்த படம் நான் பண்ணலனா கூட நல்லா தான் வந்திருக்கும், ஆனால் பிருத்வி பண்ணலன்னா சத்தியமாக இந்த படம் நல்லா வந்திருக்காது. ஸோ பிருத்விக்கு பிக் தேங்க்ஸ். பிகாஸ் இந்த படம் பண்ணுறதுக்கு செம்ம தில்லு வேணும். அண்ட் காவியத்தலைவனுங்கிற படத்தில் சித்தார்த் ஹீரோ, பட் அந்த படத்தில் வந்து செம்மையாக பேர் வாங்க போகிறது பிருத்விராஜ். நான் இப்போ எழுதி தரேன் உங்களுக்கு. பிகாஸ் அவ்வளோ அமேசிங்கான ஆக்டர்.
அந்த ஆளோட போட்டி போட்டு நடிக்கிறதுக்குள்ளே செம்ம டயர்ட் ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி நான் 12 வருஷத்தில் 21 படம் பண்ணியிருக்கேன், அவன் 83 படம் பண்ணியிருக்கான். ஸோ அதான் 1:8 ரேஷியோவில் போயிட்டு இருந்தது. ஸோ பிருத்வி இன்னைக்கு வர முடியல, ஏன்னா அவனும் அவனோட ஒய்ஃபும் அவங்களோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தை வந்து ரஹ்மான் சார் பாட்டு கேட்டுட்டு தான் பிறப்பேன்னு ஒரு முடிவாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் ஆஃப் யுவர் பிஹாஃப் ஐ வாண்ட் டு விஷ் மை ஃப்ரெண்ட் பிருத்வி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் உங்கள் பற்றிலாம் நான் வந்து அடுத்த வாட்டி சக்ஸஸ் மீட்டில் நல்லா தாராளமாக பேசுகிறேன். கடைசியாக இன்றைக்கி நம்ம இவ்வளோ கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் நிற்கிறோன்னா இதுக்கு வந்து ஒருத்தன் துணிஞ்சிருக்கான். வசந்த பாலனுங்கிற ஒரு கலைஞனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சசிகாந்த் ஒருத்தன் வந்து நின்னான். ஏன்னா ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு நல்ல ப்ரொடியூசர் ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி வந்து பாலன் வந்து அருமையாக ஒரு கதை எழுதி வச்சுருக்காரு, சித்தார்த் சுமாராக நடிப்பான், ஏஆர் ரஹ்மான் சார் தூக்கத்தில் கூட மியூசிக் சூப்பராக போட்டுருவார். ஆனால் இவங்க எல்லாரையும் சேர்த்து இந்த மேடல் ஏற்றினது சசிகாந்த் வைநாட் ஸ்டுடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் சசி. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுப்பாங்க, நீ வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், இந்த நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் மச்சான். அண்ட் சசி வந்து பேசும்போது பயங்கர ஹாலிவுட் ப்ரெஸ் மீட்டில் இங்கிலீஷ்லாம் பயங்கரமாக போட்டு ரவுட் எடுப்பான். ஸோ அவன் வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணதெல்லாம் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் த என்டையர் டீம் அண்ட் ரேடியன்ஸ் மீடியா வருண். பிகாஸ் சசிக்கு எப்போல்லாம் தூக்கம் வராதோ அவன் பொண்டாட்டி விட அவன் வருண் தான் ஃபோன் பண்ணி புலம்புவான். ஸோ அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ண வருண் மணி எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்லி இன்னைக்கு வந்த நீங்கள் பார்த்தீங்க அருமையான ராஜ்பாட் நடிகர்கள் வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் ஒரு விஷுவலில் பார்த்துருப்பீங்க. எங்கள் காவிய தலைவன் படத்தினால ஒரு ஃபகாட்டன் ஆர்ட் ஃபார்மை திரும்ப கொண்டு வரணும்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. நானும் நாடகத்துலேருந்து தான் வந்தேன், 3 வருஷம் டெல்லியில் நாடகம் போட்டிருக்கேன். அண்ட் அன்றைக்கி நான் நினச்சி பார்க்கவே இல்லை, நான் வந்து தமிழ்நாட்டு நாடக கலாச்சாரத்தையும் அந்த கலையும் நான் வந்து ஒரு படத்தில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் நான் என் கனவுல கூட பார்த்ததில்ல. அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவாயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. ஒரு பெரியவரோட கால் தொட்டு தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் நான் யூஸ்வலாக வந்து என் தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணுவேன், என்னோட பல வருஷம் பெரியவர். ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் டே அவர் அந்த கெட்டப்பில் இருந்தாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த படத்தில் நான் நடிச்சதுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் என் தலைவர் நாசர் சார். நான் இன்னைக்கும் உங்களோட கால் தொட்டு இவர் ஒருத்தர் தாங்க எங்கள் எல்லாருக்கும் டெய்லி தைரியம் பாலனையும் பிருத்வியும் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கடா எல்லாம் நடக்கும், நீங்கள் பாருங்கண்ணா, நீங்கள் பாருங்கள் மக்கள் அப்படியே தியேட்டர்லாம் அப்படியே ஹவுஸ்ஃபுல்லாக குவியும்லாம் அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி மட்டும் நடக்கலை. ஸோ தேங்க்யூ டு நாசர் சார்.